இங்கே பிசிஆர்னு சொல்லக்கூடிய ஒரு ஐசியூவில் யூனிட்டில் இயங்கக்கூடிய ஒரு எக்யூப்மெண்ட்டும் கிடையாது. கையால் மேனுவலாக நம்ம எல்லாருக்கும் அது பொதுமக்கள் செய்யக்கூடிய கையால் செய்யக்கூடிய பிசிஆர் என்ற முறையை பயன்படுத்தியிருக்காங்க. அதுக்குள்ளே குழந்தை இறந்துருக்கு. இந்த ஹாஸ்பிட்டல் வந்திருக்கு. இந்த சமயத்தில் எங்கள் எதிரிலேயே ஸ்ட்ரெச்சரில் கொண்டு வந்தாங்க. சாந்தி என்ற 48 வயது பெண்மணியை வரும்போது நல்லா தான் இருந்தாங்க. உள்ளே வந்துட்டு அவங்களுக்கு பிசிஆர் கொடுக்கக்கூடிய இதில் வந்து அந்த முக்கியமான எக்யூப்மெண்ட் எதுவுமே கிடையாது. அதாவது இன்ஸ்ட்ருமெண்ட்டில் கொடுக்கக்கூடிய எக்யூப்மெண்ட் எதுவுமே கிடையாது. இவங்களுக்கும் கையால் பிசிஆர் செய்யப்பட்டது. உடனடியாக அவங்க வந்து உயிர் பிரிந்துள்ளது. சுகாதார மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் கடந்த 20 நாட்களுக்கு முன்னாடி இங்கே நடந்த பொதுக்கூட்டத்தில் மக்களுக்கு முன்னாடி உறுதிமொழி அளித்திருந்தார். ஆனால் இன்னும் செயல்படுத்தலை. இது வந்து கடந்து செல்றதுக்கு இது வேற ஒரு விஷயம் கிடையாது. உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம். இங்கே மருத்துவமனைகள் இருந்தும் வெறும் கட்டடமாக தான் இங்கே செயல்பட்டு இருக்கு. மருத்துவர்கள் இல்லை. எங்களுக்கு நிரந்தரமாக ஒரு மருத்துவர் 24 மணி நேரம் சிகிச்சை செய்யக்கூடிய ஒரு மருத்துவர் எங்களுக்கு பணியமர்த்தி கொடுங்க. இந்த உயிருக்கும் இந்த சாந்தி என்ற 48 வயது பெண்மணிக்கும் நேற்று மாலை உயிரிழந்த நிதிஷ் என்ற 3 வயது குழந்தைக்கும் உரிய இழப்பீடு இந்த அரசு கொடுக்க வேண்டும்.